ஐயா முருகன் வந்து ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? யார் எல்முருகனை கேட்குறீங்களா? நம்ம எல் முருகன்ல எல்லாம் வல்ல முருகனை பத்தி பேசுறோம். நீங்க எல் முருகனை பத்தி திங்க் பண்றீங்க, நான் எல்லாம் வல்ல முருகனை பத்தி திங்க் பண்றேன். சரி சார். அவர் வந்து என்ன கட்சி இருக்கு? அந்த மாநாட்டில் போனால் போயிட்டு போறானே, அவன் போய் சாமி கும்பிட்டு போறான், இல்லை அந்த மாநாட்டில் போய் முருகனை பற்றி சந்தோஷமா பேசிட்டு போறாங்க. நீங்க அது ஏன் உங்களுக்கு ஏன் வைத்தறியுது? முருகராஜ கேட்பாரோ நீ திமுகவா, நீ அதிமுகவா, நீ பாஜகவான்னு கேள்வி எதுவும் கேட்பாரோ? இல்லைங்க, முருகருக்கே இவங்க வந்து திமுக சாயமோ இல்லை வேற சாயமோ பூசணும்னு பார்த்தா நினைச்சு பார்க்க முடியல சார். கஷ்டம். சிவப்புல முருகன் இருந்தா எப்படி கும்பிட தோணும்? இல்லைங்க, என்ன பயமா இருக்குன்னா, நாளைக்கு வந்து இந்த கோயில் வந்து திமுக முருகன் கோயில், அப்புறம் இந்த கோயில் வந்து அதிமுக முருகன் கோயில், அதுக்கப்புறம் உடனே அடுத்தது சீமான் திருமாலா தனித்தனியாக வந்து ஒரு முருகன் கோயிலையும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஒரு முருகன் வந்து எவ்வளவு கட்சியா இருந்தாருன்னா எந்த கட்சி கோயிலுக்கு நீங்க போறது? அடுத்து வடபழனி முருகன் கிடையாது, திருச்செந்தூர் முருகன் கிடையாது, திமுக முருகர், அதிமுக முருகர், எப்படி ஒவ்வொரு பாஜக சங்கி முருகர் இப்படின்னு வந்துட்டே இருக்கு.